ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் இது வந்து 2 யூனிட்லையுமே கொஞ்சம் வரும். யூனிட் 9 and 10 ரெண்டுலையுமே கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் 2. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஷின் நம்பர் 1. The experiment that simulated conditions that to be present on early Earth. ஆக்சுவலி எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஏர்லி எர்த்தில் வந்து என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. ஸோ அது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க கொஷின். ஆப்ஷன் ஏ ஹெஸ்ஸே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஜெய்ஜர் அண்ட் மார்ஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லர் அண்ட் யூரே எக்ஸ்பெரிமெண்ட், ஷிஹெல்லியன் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான், யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 1க்கு வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. விச் கண்டிஷன் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை லமார்க்கிசம். லமார்க்கிசத்தில் எந்த கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொஷின். ஆப்ஷன் ஏ ஹவு ஜிராஃபீஸ் காட் தேர் லாங் நெக். ஆப்ஷன் பி ஹவு ஹியூமன்ஸ் லாஸ்ட் தேர் டெய்ல். ஹவு ஹியூமன்ஸ் பிகம் பைபெடல். ஆக்சுவலி எது அப்படின்னா ஜிராஃபியோட லாங் நெக் எப்படி வந்தது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து லமார்க்கிசம்ன்றாங்க. அடுத்தது ஹியூமனோட டெய்ல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி லாஸ்ட் ஆச்சு, எப்படி மறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது லமார்க்கிசமா. ஆர் 2 காலால் பைபெடல் மூமெண்ட், 2 காலால் நடக்கிறது ஹியூமன் பிகம் பைபெடலாக மாறினது லமார்க்கிசம். அது லமார்க்கிசம் வந்து இந்த எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக சொல்லலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா லமார்க்கிசம் தான். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுனா ஆல் ஆஃப் த எபோவ், இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோ எவல்யூஷன் இஸ் தட் பிட்வீன். கோ எவல்யூஷன் வந்து எதுக்கு இடையில் நடக்குது, கொடுத்துற ஆப்ஷனில் எதுக்கு இடையில் நடந்தது அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பேர்ட்ஸ் அண்ட் பீஸ். ஆப்ஷன் பி flowering plants and insects. Option C dinosaurs and mammals. Option D humans and other primates. ஸோ இல்லை இதில் வந்து கோஎவல்யூஷன் இன் பிட்வீன் எந்த பேரில் கோஎவல்யூஷன் நடந்தது இதுதான் கொஷின். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Which of the following is not a fact or inference of Darwin's theory of evolution by natural selection? எந்த ஃபேக்ட் வந்து டார்வினோட தியரி வந்து எக்ஸ்பிளைன், அது இன்ஃபரன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தெர் இஸ் ஏ இன்ஹெரிட்டபிள் வேரியேஷன் அமாங் இண்டிவிஜுவல்ஸ். ஆப்ஷன் பி தெர் இஸ் எ ஸ்ட்ரகிள் ஃபார் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஆப்ஷன் சி இண்டிவிஜுவல்ஸ் ஹோஸ் இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் best fit them to the environment will on average live more offspring. The last option பார்த்தீங்கன்னா offspring inherit characteristics acquired by their parents during their parents lifetime. ஆக்சுவலி இது மூணுமே பார்த்தீங்கன்னா டார்வின் சொன்னது தான். இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷனில் வராது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஆஃப்ஸ்பிரிங்ஸ் Offspring inherit in characteristics acquired by their parents during the parents' lifetime. ஆக்சுவலி என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட் ஆகிறது எதுனா பேரண்ட்ஸோட லைஃப் டைமில் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வந்து நாட் அக்கார்டிங் டு டார்வின்ஸ் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நேச்சுரல் செலெக்ஷன் கேன் பி மோஸ்ட் க்ளோஸ்லி ஈக்குவேட்டட் வித். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதோட ஈக்குவேட்டட் ஆகுது அதான் கொஷின். அசார்டிவ் மேட்டிங், ஜெனட்டிக் ட்ரிப்ட், டிஃபரன்ஷியல் ரீப்ரடக்டிவ் சக்ஸஸ், பாட்டில் நெக்கிங் ஆஃப் எ பாப்புலேஷன். ஸோ கொஷின் நம்பர் 5 எது ரைட் ஆன்சர் அப்படின்னா சி தான், டிஃபரன்ஷியல் ரீப்ரடக்டிவ் சக்ஸஸ். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஆக்சுவலி நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது எதோட க்ளோஸ்லி ஈக்குவேட்டட் ஆகுது அப்படிங்கிறாங்க, இதோட தான் ஈக்குவேட் ஆகுது. அது டிஃபரன்ஷியல் ரீப்ரடக்டிவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. anatomical structure that show similar function but dissimilar embryonic and evolutionary relationship. அதாவது ஒரு anatomical structure பார்த்திங்கன்னா
ஃபங்க்ஷன் வந்து சிமிலராக இருக்குது. பட் எம்பிரியானிக் ஸ்ட்ரக்சரும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா டிசிமிலராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது என்ன கொஷின், அதை என்ன அப்படின்னு கேட்குறேன். அது ஹோமோலோக்கஸ். ஆப்ஷன் ஏ ஹோமோலோக்கஸ், பி மோனோபைலட்டிக், சி அனலாக்கஸ், டி பேராபைலட்டிக். ஸோ எது ரைட் ஆன்சர் அப்படின்னா கொஷின் நம்பர் 6க்கு சி தான், அனலாக்கஸ் தான். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வந்து டிசிமிலராக இருந்தாலே அது வந்து அனலாக்கஸ் அப்படிம்போம். இதுக்கு ஆப்போசிட் அப்படி மாற்றி சொன்னோம்னா டிசிமிலர் ஃபங்க்ஷன் சிமிலர் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோலோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அந்த ஆப்ஷன் வரும். பட் இந்த கொஷனுக்கு என்னென்னா சி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. அண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன் ப்ரொடியூசஸ். அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆப்ஷன் ஏ ஸ்டெரைல் ஹைப்ரிட்ஸ், unfilled ecological niches, a group of closely related but distinct evolutionary lineages, D reduction in the rate of evolutionary change. அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a group of closely related but distinct evolutionary lineages. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். அடாப்டிவ் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது க்ளோஸ்லி ரிலேட்டடு, பட் என்ன ஆகும் டிஸ்டிங்க்ட்லி எவல்யூஷனரி லீனேஜஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இன் எ கம்பேரிசன் ஆஃப் எ ஹாக் அண்ட் an eagle, their wings are dash and the bones in their wings are dash. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாக்கும் ஈகிளையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து ரெண்டுமே பேர்ட்ஸ் தான், அதேமாதிரி கிளாஸும் இயர்ஸ் தான். அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். விங்ஸ் வந்து ஒரு காமன் ஸ்ட்ரக்சராக தெரியும். நெக்ஸ்ட்டு போன்ஸ் இன் தேர் விங்ஸ், அதில் இருக்கக்கூடிய விங்ஸில் இருக்கக்கூடிய போன்ஸும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஹோமோலாக்கஸா அனலாக்கஸா, அதுதான் கொஸ்டின். ஆக்சுவலி இது வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹோமோலாக்கஸ் தான் வரும். ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா அனலாக்கஸ் ஹோமோலாக்கஸ் அனலாக்கஸ். ஆப்ஷன் டி ஹோமோலாக்கஸ். ஸோ டி தான் ரைட் ஆன்சர் கொஷின் நம்பர் 8க்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா விங்ஸும் சிமிலராக இருக்கும், விங்ஸ் ஆஃப் த போன்ஸும் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். ஸோ டி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஓல்டஸ்ட் நோன் யூகரியோட்டிக் ஃபாசில் அக்கர் இன் த, அதாவது ரொம்ப பழைய யூகரியோட்டிக் ஃபாசில் எந்த பீரியடில் இருந்துச்சு, அதுதான் கொஷின். கொஷின் நம்பர் 9. 9க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஜீனோசோயிக் பீரியடில், பேலேசோயிக்கில், மீசோசோயிக்கில், ஆர் ப்ரீகேம்பிரியன் பீரியட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எரா அப்படிம்போம், பேலேசோயிக் மீசோசோயிக் எரா. இது வந்து பீரியடு, அது அந்த மாதிரி எப்போக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இது எதில் அப்படின்னாலே இது ஈஸியாக சொல்லிடலாம், பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரீகேம்பிரியன் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா யூகரியோட்டிக் ஃபாசில் வந்து இருந்துச்சு, ரொம்ப ஓல்டஸ்ட்டு ஃபாசில், யூகரியோட்டிக் ஃபாசில். கொஸ்டின் நம்பர் 9க்கு டி தான் ரைட் ஆன்சர், ப்ரீகேம்பிரியன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. compared with other factors that can alter the allele frequencies, mutation rates. அதாவது மற்ற ஃபேக்டர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து அல்ட்ரா ஆச்சுன்னா மியூட்டேஷன் ரேட்டு எப்படி இருக்கும், அதுதான் கொஷினு. ஆப்ஷன் ஏ மியூட்டேஷன் ரேட்ஸ் ஆர் ஸ்லோ பட் மியூட்டேஷன்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. ஆப்ஷன் பி மியூட்டேஷன் ரேட்ஸ் ஆர் ஸ்லோ but they make no difference in the nature. Mutation rates are slower இருக்குது, but they cannot be detected in most population. Option D mutation rates are less important than genetic drift but more important than migration. இது எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10க்கு ஏ தான் ரைட் ஆன்சர். அதாவது மியூட்டேஷன் ரேட்ஸ் ஆர் லோ பட் மியூட்டேஷன்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. மியூட்டேஷன் நடந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து வேரியேஷனே நடக்கும். ஸோ அதுதான் வந்து சோர்ஸ் ஃபார் த வேரியேஷன் அப்படிங்கிறது தான் இது ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். அல்லீல் ஃப்ரீக்வன்சியில் அல்ட்ரா ஆச்சுன்னா மியூட்டேஷன் ரேட்ஸ் வந்து லோவாக இருக்கும், பட் ஆனால் வேரியேஷனுக்கு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. which of the following pair is incorrectly associated? எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிலூரியன் பீரியட் இன்வேஷன் ஆஃப் லேண்ட், கேம்பிரியன் பீரியட் ஓல்டஸ்ட் நோன்
stromatolites. Pleistocene epoch, ice ages. Cretaceous period, extinction of dinosaurs. ஸோ இது எதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாத பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். கேம்பிரியன் பீரியட், ஓல்டஸ்ட் நோன் ஸ்டொமட்டோலைட்ஸ் வந்து மேட்ச் ஆக மிஸ்மேட்ச் ஆன ஒரு பேர். ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. A major evolutionary episode that corresponded most closely in time with the formation of Pangea was. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ், கேம்பிரியன் எக்ஸ்ப்ளாய்ஷன், பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன், பிளைஸ்டோசீன் ஐஸ் ஏஜஸ். ஃபார்மேஷன் ஆஃப் பேஞ்சியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட எது க்ளோஸ் டைமோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு எவல்யூஷனரி எபிசோடு அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் ரைட் ஆன்சர், பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு எபிசோடு. பெர்மியன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆனது தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு எபிசோடு அப்படின்றாங்க. இதுதான் வந்து இட்ஸ் க்ளோஸ் ரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் பேஞ்சியா ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. ஜெல்லிஃபிஷ் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இந்த ஃபாசில் ரெக்கார்டு எந்த பீரியடில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேலியோசோயிக், மீசோசோயிக், ப்ரீகேம்பிரியன் அண்ட் கேம்பிரியன். ஸோ எப்போ வந்து ஜெல்லிஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் என்னென்னா சி தான். ப்ரீகேம்பிரியன் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா ஜெல்லிஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆயிடுச்சு. இது ஃபாசில் ரெக்கார்டில் ஃபாசிலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ சி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. விச் லிஸ்ட் இஸ் கரெக்ட் இன் ஆர்டர் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் த ஃபாசில் ரெக்கார்டு. எந்த ஆர்டரில் கரெக்டான ஃபாசில் ரெக்கார்டு பேஸ் பண்ணி கரெக்டாக ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 14. ஆப்ஷன் ஏ ஆம்பிபியன்ஸ், ஃபிஷ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ். ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ். ஃபிஷ், ஆம்பிபியன், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ். ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், டைனோசர்ஸ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம் தான் ஃபிஷ்ஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன், அக்வாட்டிக் அண்டு லேண்டு. ஃபுல்லாகவே டெரஸ்ட்ரியல் லேண்டு. அதுக்கப்புறம் எவால்வ்டு, ஹைலி எவால்வ்டு மேமல்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. த ஃபஸ்ட் ஆர்கானிசம்ஸ் டு காலனைஸ் த லேண்ட் வேர். அதாவது எந்த ஆர்கானிசம் லேண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ், அனலிட் வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ், பிளான்ட்ஸ். இது எது ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஹெச், அதாவது பிளான்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்த ஆர்கானிசம், காலனைஸ் ஆனது. அதாவது குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆனது பார்த்திங்கன்னா காலனைஸ் ஆனதுனாலே லேண்டுக்கு வந்த அனிமல் ஆர்கானிசம் அப்படின்னா பிளான்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. த குரூப் ஆஃப் primates that includes monkeys, apes, human is known as. அதாவது குரூப் ஆஃப் ப்ரைமேட்ஸ் அதில் வந்து மங்கி, ஏப்பு, ஹியூமன் எல்லாத்துக்கும் எந்த கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆந்த்ரோபாய்ட்ஸ், ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஆப்ஷன் சி ஹோமினிட்ஸ், ஆப்ஷன் டி ஹோமினாய்ட்ஸ். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா இது ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ் தான். அந்த மாதிரி ஆந்த்ரோபாய்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து முக்கியமான ப்ரைமேட்ஸ் மங்கி, ஏப்பு, ஹியூமன்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். 16க்கு ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. when ஹோமோ சேப்பியன்ஸ் appeared. எந்த டைமில் ஹியூமன் வந்து டெவலப் பண்ணாங்க அதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கிரெட்டேஷியஸ் பீரியடா, பெரிகாம்பேரியனா, சி பிளைஸ்டோசீனா, டி பேலியோசீனா. ஸோ எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் ஒரு செமி ஈஸி கொஸ்டின். பிளைஸ்டோசீன் அப்படின்னு இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வந்து டெவலப் ஆனது, அதாவது ஹியூமன் மாடர்ன் மேன் வந்து டெவலப் பண்ணது அந்த பீரியடில் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. இஃப் எ ஜீன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் பாலிமார்பிக், ஹவு many alleles does it have? ஒரு ஜீன் வந்து பாலிமார்பிக் அப்படின்னு சொன்னால் அது அதில் எத்தனை அல்லீல் வந்து இருக்கும் அதில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, மோர் தென் 3, 2 ஆர் மோர், ஆப்ஷன் டி 2. இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா 2 ஆர் மோர் அல்லீல் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா பாலிமார்பிக் ஜீன் அப்படிம்பாங்க அது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஒன் கண்டிஷன் ஸ்பெசிஃபைடு ஃபார் ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம்.
ஹார்ட் வீன்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் எந்த கீழே கொடுக்குற ஆப்ஷனில் எதோட மேட்ச் ஆகுது அவ்வளோதான். அக்கார்டிங் டு ஹார்ட் வீன்பெர்க் ஈக்குலிபிரியம். ஆப்ஷன் ஏ டாமினன்ட் allele replace recessive allele. ஆப்ஷன் பி lack of genetic polymorphism. ஆப்ஷன் சி நேச்சுரல் செலெக்ஷன். ஆப்ஷன் டி ரேண்டம் மேட்டிங். இதில் எந்த கண்டிஷன் வந்து ஹார்டி வீன்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் டி ரேண்டம் மேட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து ஹார்டி வீன்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. The gene pool of a population may change due to. ஜீன் பூல் ஆஃப் பாப்புலேஷனில் ஜீன் பூல் எப்படி சேஞ்ச் ஆகுது, எதனால், எந்த ரீசனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சேஞ்ச் மீன்ஸ் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸில் ஒரு பாப்புலேஷன் அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிறது தான் ஜீன் பூல் சேஞ்ச் அப்படின்றோம். ஆப்ஷன் ஏ மைக்ரேஷனா, ஆப்ஷன் பி பாட்டில் நெக் எஃபெக்டா, ஜெனட்டிக் டிப்டா, ஆப்ஷன் டி டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷனா. இந்த கொஸ்டின் நம்பர் 20க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பி தான், பாட்டில் நெக் எஃபெக்ட் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு பி தான், பாட்டில் நெக் எஃபெக்ட் தான் ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து எல்லா யூனிட்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம், மாடல் டெஸ்ட் மாதிரி.